ஆமே. கைகளை உயர்த்தி ஒரு விசை கூட ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம், அதனுடைய 8வது அதிகாரம். எரேமியா 8வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்னையே என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை என்று பேசும்படி கடந்த வாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை ஆழமாய் இருதயத்திலே வைத்தார். கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ. கீலேயாத்தின் பிசின் தைலம் என்பது அது மருத்துவ குணம் உள்ளது. விசேஷமாய் காயங்கள் குணமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது கீலேயாத்திலே கிடைக்கிற பிசின் தைலம். எல்லா இடத்திலையும் தைலம் கிடைக்கும். ஆனால் கீலேயாத்தின் பிசின் தைலம் என்பது அவ்வளவு விசேஷமானது, அவ்வளவு விலையேற பெற்றது, அது அவ்வளவு விலை உயர்ந்தது. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 25வது வசனத்திலே பார்க்கும்போது யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை குழியிலே தூக்கி போட்ட பிறகு போஜனம் பண்ண உட்கார்ந்திருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது கீலேயாத்திலிருந்து ஒரு கூட்டம் வராங்க. யார் அப்படின்னா இஸ்மவேலர். கீலேயாத்திலிருந்து எது வாங்கிட்டு வராங்க அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போளத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்துல தைலம் கிடையாதானா? எகிப்துல தைலம் உண்டு, எல்லா இடத்திலையும் உண்டு. ஆனால் கீலேயாத்தில் உள்ள பிசின் தைலம் அது விசேஷமானதுனால, அதுல இந்த மருத்துவ குணம் இருக்கிறதுனால அதை அவர்கள் போய் அங்கிருந்து புறப்பட்டு போய் வாங்கி கொண்டு எகிப்திலே கொண்டு வருகிறார்கள் வியாபாரத்துக்காக. இப்பொழுது நான் கீலேயாத்தின் பிசின் தைலத்தின் மேன்மையை குறித்து பேச போகவில்லை. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், கீலேயாத் என்னுடையது என்று. சங்கீதம் 67 நாம் பார்க்கிறோம், கீலேயாத் என்னுடையது. கீலேயாத் என்பது எதை காண்பிக்கிறது என்றால் கர்த்தருடைய சமூகத்தை காண்பிக்கிறது. சியோன் குமாரத்தி, எருசலேம் குமாரத்தி, எருசலேம் மகாராஜாவின் நகரம். கீலேயாத்தின் பிசின் தைலம் என்பது கர்த்தருடைய வார்த்தைகளை காண்பிக்கிறது. கர்த்தர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் என்று சங்கீதம் 107 சொல்லப்பட்டிருக்கிறது. கீலேயாத் அவருடைய சமூகத்தை காண்பிக்கிறது. கீலேயாத்தின் பிசின் தைலம் அவருடைய வார்த்தையை காண்பிக்கிறது. அப்படி என்றால் கீலேயாத்தின் ரணவைத்தியன் பிசிஷியன்ஸ் அது யார் என்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசாரியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் காண்பிக்கிறது. ஏன் ஆசாரியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் காண்பிக்கிறது என்றால் அவர்களுக்கு தான் கர்த்தர் வார்த்தை அருளி அதை ஜனங்களுக்கு கொடுக்கும்படி செய்கிறார். இப்ப இதையெல்லாம் வைத்துதான் ஜனம் இன்னும் குணமடையாமல், இன்னும் சொஸ்தமடையாமல், இன்னும் வேதனையை நோக்கி பயணிக்கிறதை பார்த்து வேதனை தாங்க முடியாமல் எரேமியாவை கர்த்தர் அழைத்து எரேமியாவை கொண்டு பேசுகிறதை நம்மால் பார்க்க முடியும். விசேஷமாய் எரேமியா தீர்க்க தரிசனம் அதிகமாய் சொன்னது புறஜாதிகளுக்கு அல்ல, அவருடைய ஜனத்துக்கு. நீங்க எரேமியாவை தெரிந்தெடுத்ததை வைத்து பார்க்கும் போதே தெரியும், எரேமியா தீர்க்கதரிசிகளின் புத்திரன் அல்ல, எரேமியா ஆசாரியனுடைய புத்திரன். இன்னைக்குள்ள காலம் போல அல்ல அன்னைக்குள்ள காலம், இன்னைக்குள்ள ஊழியங்கள் போல அல்ல அன்று உள்ள ஊழியம். இன்னைக்கு ஆசாரியன் ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம் எல்லாமே நம்ம பார்வைக்கு ஒன்று போல தெரிகிறது. ஆனால் அன்றைய ஊழியம் அப்படி கிடையாது. ஆசாரிய ஊழிய மெத்தட் வேற, தீர்க்கதரிசிகளின் ஊழிய மெத்தட் வேற. ரெண்டுக்கும் ஏணி வச்சா எட்டாத அளவுக்கு தூரம். ரெண்டுடைய அந்த ஊழிய அனுபவங்கள், ஊழிய நிலைகள் டோட்டலா மாறுபட்டது. எனவேதான் எரேமியாவை கர்த்தர் அழைக்கும் போது எரேமியா என்ன சொல்வார் தெரியுமா? நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், நான் பேச அறியேன் என்று சொல்வார். சின்ன பிள்ளைன்னா 5 வயசு குழந்தை கிடையாது.
எரேமியா வளர்ந்ததெல்லாம் ஒரு ஆசாரியன், ஒரு பாஸ்டர் வீட்டுல வளர்ந்த பையன், ஆசாரியன் வீட்டுல. அப்ப ஆசாரிய முறைகள் எல்லாம் தெரியும். இப்ப எரேமியாவை கர்த்தர் ஆசாரியனா அழைத்திருந்தால் எரேமியா ஈஸியா வந்திருப்பார். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே பார்த்து பழகினது, சின்ன வயசுல இருந்தே அப்பா செய்யற ஊழியத்தை பார்த்து பழகினது. ஆனா இப்பொழுது எரேமியா மேல இருக்கிற அழைப்பு டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு, டோட்டலா வித்தியாசமா இருக்கிறது. அவனை தீர்க்கதரிசியை அழைக்கிறார். அவன் பார்க்கிறான், என்ன ஆண்டவரே, நீங்க இதே ஆசாரியனை அழைச்சிருந்தீங்கன்னா நான் எஸ் சொல்லியிருப்பேன். இப்போ நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு பேச தெரியாது, நான் ஆசாரியனை மாதிரி பேச, ஒரு ஆசாரியன் எப்படி பேசுவான்னு நான் பார்த்து பழகி இருக்கிறேன், என்னை விட்டா நான் அப்படி பேசிடுவேன். ஆனா தீர்க்கதரிசிகளின் புத்திரன் நான் கிடையாது, அதனால ஒரு தீர்க்கதரிசி எப்படி பேசுவான்லாம் எனக்கு தெரியாது. எனவே தான் எரேமியா சொல்றேன், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன். அப்படி சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, இங்க பாரு, நீ சிறு பிள்ளைன்னு சொல்லாத, என் வார்த்தையை நான் உன் வாயில வைக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். ஏன் கர்த்தர் ஆசாரிய குடும்பத்தில் பிறந்த எரேமியாவை தீர்க்கதரிசியாய் தெரிந்தெடுத்தார் என்று பார்த்தீங்கன்னா, எரேமியாவை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்ல போறதெல்லாம் யாருக்கு அப்படின்னா ஆசாரியர்களுக்கு, ஆராதிக்க வருகிறவர்களுக்கு. அப்படி ஒரு ஆசாரியர்களுக்கு, ஆராதிக்க வருகிறவர்களுக்கு சர்ச்சில் நின்று துணிஞ்சு தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா அது ஒரு பாஸ்டர் பையனால மட்டும்தான் முடியும். ஏன்னா ஆலயத்தில் நின்று ஆசாரியர்களுக்கு அகைன்ஸ்டால அந்த காலத்துல யாராவது பேசிட்டாங்க, தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டார்கள் என்று பைபிள்ல இருக்கிறது. அப்ப கர்த்தர் எந்த வீட்டுல எப்படி வளர்றான்னு அவனை தூக்குறார், தூக்கி நீ. அதனாலதான் எரேமியா ஒரு கட்டத்துல சொல்லுவார், என் தலை தண்ணீரும் கண்ணீருமா இருந்தால் நலமா இருக்கும். ஏன்னா கர்த்தர் அவனை நிறுத்தி அவருடைய பாரத்தை அவனுக்குள்ள இறக்கும் போது அவனால தாங்க முடியல. அதனாலதான் எரேமியாவை குறித்து வீப்பிங் ப்ராஃபட் அப்படிங்கிறாங்க. அழுதுட்டே இருப்பார், அவர் ப்ராஃபஸி சொன்னாலே அழுதுட்டே இருப்பார், அழுதுட்டே இருப்பார். இந்த வார்த்தை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், உங்களை பிறப்பித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏன் கர்த்தர் இந்த குடும்பத்தில் பிறப்பித்தார்? ஒரு நோக்கம் உண்டு. நமக்கு தெரியாது, ஆண்டவரே நான் வளர்ந்ததுக்கும் என் அழைப்புக்கும் சம்பந்தமே இல்லையே, இப்போ தெரியாது, நாளானது அதை விளங்க பண்ணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எரேமியா நிறைய சர்ச்சில் இருந்தா பேசுவார், அது ரிலேட்டடா தான் நிறைய பேசுவார், போல்டா அடிப்பார். இப்ப சொல்றார், எரேமியாவை கொண்டு கிளையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியன் இல்லையோ, பின்ன ஏன் சொஸ்தமடையாமல் போனார்? பிரியமானவர்களே, நாம் குணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனவேதான் இதே எரேமியாவை கொண்டு கர்த்தர் எரேமியா 33 பேசுகிறார் அல்லவா. எடுக்க வேண்டாம், நேரம் இல்லாததுனால. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி என்று சொல்லுகிறார். சௌக்கியத்தை வர பண்றதுக்கு ரெடியா இருக்கிறார். ஆனா இந்த சியோன் குமாரத்தியோ சொஸ்தம் அடையாமல் இருக்கிறார். அவருக்கு அப்படி விட்டு விட மனமில்லை. ஏனென்றால் அவர் கொடுத்த கிரயம் அப்படிப்பட்ட கிரயமா இருக்கிறது. பாபிலோனை குறித்து இதே எரேமியாவை கொண்டு கர்த்தர் சொல்லும் போது, எரேமியா 51வது அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை பார்க்கும் போது, பாபிலோன் சடுதியில் விழுந்து தகர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக அலறுங்கள், அதன் நோவை ஆற்ற பிசின் தைலம் போடுங்கள், ஒருவேளை குணமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை, விட்டுவிடுங்கள். பாபிலோனை குணமாக்க பார்த்தோம், குணமாகல. அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதை விட்டுவிடுங்கள். இப்படி சியோன் குமாரத்தியே உன்னை விட்டுவிட மனமில்லாமல் அவர் உள்ளம் துடிக்கிறது. பாபிலோனை குணமாக்க பார்த்தோம், அது குணமாகவில்லை, அதை விட்டு. அதாவது சொல்லி பார்த்தேன், கேட்கல, விட்டுட்டோம். இது மற்றவங்களுக்கு நாம கொடுக்கிற அட்வைஸ். ஆனா நம்ம உறவுகளுக்கு அப்படி நம்ம செய்வோம். சொல்லி பார்த்து கேட்கலன்னாலும் விடுவோமா? நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அப்படியா செய்வோம்? சொல்லி பார்த்து கேட்டோம், அப்படி விட்டுட்டோம், விடுவோமா? விட மாட்டோம். அப்படிதான் இங்க ஆண்டவர் துடிக்கிறார். பாபிலோன் குணமாகும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை, அதை விட்டு விடுங்கள். ஆனா சியோன் குமாரத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், எபிராயிமே, நீ பண்ணுகிற செயலுக்கெல்லாம் நான் உன்னை எப்படியோ விட்டு விட வேண்டியது.
ஓசியா 11 கர்த்தர் சொல்லுகிறார், எப்பிராயீமை நான் கைப்பிடித்து நடக்க பழக்கினேன் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் அங்கே சொல்லுவதை பார்க்க முடியும். ஓசியா 11வது அதிகாரத்தில் 1 முதல் நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் இஸ்ரவேல் இளைஞனா இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன், அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். 3வது வசனம், நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போனார்கள். 4வது வசனம், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிற்றால் இழுத்தேன், அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன், ஆனால் அவர்களோ, அடுத்த வசனம், மனம் திரும்ப மாட்டோம் என்று சொல்லி அசீரியன் தான் ராஜான்னு சொல்லி போறாங்க. இப்படி ஜனங்கள் 7வது வசனம், என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். சரி, போயிட்டால போகட்டும் அப்படின்னு விட வேண்டியது. பாபிலோனை குணமாக்க பார்த்தோம், குணமாகவில்லை, விட்டு விடுங்கள். ஆனா அப்படி எப்பிராயீமை விடலான்னு பார்த்தா, இஸ்ரவேலை விடலான்னு பார்த்தா அவருக்கு மனம் இல்லை. எனவேதான் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், எப்பிராயீமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன், உன்னை எப்படி செபோயிமை போலாக்குவேன். என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள். ஒரு பக்கம் கோபம் வருது, இன்னொரு பக்கம் பரிதாபம். ஐயோ, நான் இவனை விட்டா இவனுக்கு யார் இருக்கிறா, நான் இவங்களை கைவிட்டா இவங்களுக்கு யார் இருக்கிறா, இந்த பரிதாபங்கள் பொங்குதான். ஹல்லேலூயா. நம்மள ரொம்ப யோக்கியமானதுனால வந்து உட்காரல, அவருடைய பரிதாபங்கள் அவருக்குள் பொங்குகிறது. அடுத்த வசனத்தில் எனவே சொல்லுகிறார், என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், எப்பிராயீமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன், ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். கைகளை உயர்த்தி சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய ஏக்கம், அவருடைய எப்படியாவது என் குமாரத்தை சொஸ்தம் அடைய வேண்டும், வாழ்வடைய வேண்டும், இந்த வேதனையிலிருந்து வெளியே வரணும். ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகம் பெற்ற போது இயேசு அவளுக்கு என்ன வார்த்தையை சொல்லி அனுப்புவார் தெரியுமா? உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. நம்முடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். சரீர பிரகாரமான நிலையை பார்த்துதான் நாம் அதிகமாய் நம்முடைய மகிழ்ச்சியும் நம்முடைய துக்கமும் உலக பிரகாரமான காரியங்களை வைத்துதான் இருக்கிறது. காரணம், இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது. நமக்கு பிடிச்சது மாதிரி காரியம் நடந்தா நம்ம அவ்வளவு ஹாப்பியா இருப்போம். நமக்கு பிடிக்காத மாதிரி காரியம் நடந்தா அந்த சந்தோஷம் ஒரு செகண்ட்ல போயிடும். யோனாவின் சந்தோஷம் போனது போல. ஆமணக்கின் மேல் சந்தோஷப்பட்டான், ஆமணக்கு அடுத்த நாள்ல காணல, அவ்வளவுதான். இவரு வாழ்க்கையை வெறுத்துட்டார், வாழ்க்கையை வெறுத்துட்டார். எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை? எது போச்சுன்னு? ஆமணக்கு போச்சுன்னு. நம்ம நம்மால நாம நடாத, நாம வளர்க்காத, நம்மளால வளர விட முடியாத எந்த ஒரு நன்மையும் அவரிடத்திலிருந்து தான் வருகிறது. சில காரியங்கள் நம்மை விட்டு போய்விட்டது, நம்ம நினைச்சது போல நடக்கலைன்னது வாழ்க்கையே வெறுக்கிறோம். இதுல பாதிக்கப்படுறது எல்லாமே தான், எல்லாரும் தான், என்னை உட்படுத்தி தான் சொல்றேன். ஆனா பல நேரத்துல நம்முடைய ஆவிக்குரிய நிலையை நம்ம யோசிக்கிறோமா? ஆவிக்குரிய நிலை எப்படிப்பட்டதா இருக்கிறது? சொஸ்தமடையாமல் இருக்கிறோமா? முறிந்த ஆவி யாரால் குணமாக்க கூடும்? ஆவியில முறிந்த நிலை குணமாக்க முடியாம ஒரு விரக்தி, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு வறட்சி, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்கிறார். ஒரு ஆவிக்குரிய தாகம், அது கொஞ்சம் கூட இல்லாத நிலை, அதுதான் கேட்கிறார். ஆமென். கிளையாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் இல்லையோ, எல்லாம் கேட்டா இருக்கு இருக்கு இருக்கு, பின்ன ஏன்
என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் அனுபவம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. வேதம் நம்மை வாழ்த்துவது எப்படி தெரியுமா? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? யார் அந்த பிரியமானவன்? காயூ என்கிற ஒருவன். காயூவுக்கு எழுதுகிறதாவது பிரியமானவனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்சனுக்கு. ஏன் அந்த பர்சனுக்கு அப்படி சொல்லப்பட்டது என்றால், காமனா எழுதியிருந்தா பிரியமானவர்களே தானே சொல்லியிருக்கணும். எனக்கு பிரியமான புருஷனாகிய தானியேலே அப்படின்னா அது யாருக்கு சொல்லப்பட்டது? தானியேலுக்கு. ஏன் இந்த காயுவுக்கு பார்த்து பிரியமானவனே அப்படி சொல்ல காரணம், அவனை குறித்து யோவானுக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி தெரியுமா? இவன் சத்தியத்திலே நடக்கிறான். உன் ஆத்துமா எப்படி வாழுதுன்னு பாரு. அப்ப நம்முடைய சந்தோஷம், நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய ஆசீர்வாதம் எல்லாமே சத்தியத்துக்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டுமே தவிர சத்தியத்துக்கு வெளியே இருக்கக்கூடாது. துன்மார்க்கருடைய செல்வ பெருக்கை பார்க்கிலும் நீதிமான்களுடைய கொஞ்சம் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. அநியாயம், அக்கிரமம், துரோக செயல், வீணான காரியங்கள், இவைகள் நிமித்தம் வாழும் வாழ்க்கை, இவைகள் நிமித்தம் உண்டாகிற காரியங்கள், இதுல ஒரு தேவ பிள்ளைக்கு திருப்தி வரவே கூடாது, இடம் கொடுக்கவும் கூடாது. வேண்டாதவைகள் மேல நமக்கு வெறுப்பும், வேண்டியவைகள் மேல நமக்கு விருப்பமும் வருமானால் நம்முடைய வாழ்க்கை சரியான பாதையை நோக்கி பயணிக்கிறது என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த சீயோன் குமாரத்தி ஏன் குணமடையாமல் போனாள் என்று எரேமியா 8வது அதிகாரத்திலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நன்றாய் கவனமாய் கேளுங்கள். அதனுடைய 1-2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அக்காலத்திலே யூதாவுடைய ராஜாக்களின் எலும்புகளையும், அவர்களுடைய பிரபுக்களின் எலும்புகளையும், ஆசாரியர்களின் எலும்புகளையும், தீர்க்கதரிசிகளின் எலும்புகளையும், எருசலேமுடைய குடிகளின் எலும்புகளையும் அவர்களுடைய பிரேத குழிகளில் இருந்து எடுத்து அவர்கள் நேசித்ததும், இந்த வேர்டை கவனிங்க, அவர்கள் நேசித்ததும், சேவித்ததும், பின்பற்றினதும், நாடினதும், பணிந்து கொண்டதுமாய் இருந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வானத்தின் சர்வ சேனைக்கு முன்பாக அவைகளை பரப்பி வைப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க என்ன நடக்கிறது என்றா, யாருக்கு என்ன செய்யணுமோ அவருக்கு அதை செய்யாம அவைகளை மற்றவைகளுக்கு, மற்ற காரியங்களுக்கு இந்த ஜனங்கள் செய்ய ஆரம்பித்ததுனால இவர்கள் சொஸ்தமடையாமற் போனார்கள். சிம்பிளா சொல்லணும்னா, உறவை இவர்கள் கனம் பண்ணவில்லை. நான் சொல்லுகிற செய்தியை நன்றாய் கவனித்து கேளுங்கள். இந்த உறவு எப்படி ஏற்படுத்தப்பட்டது என்றால், ஏதோ ஒரு அற்புதம் நடந்து வந்த உறவல்ல. இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்தபோது கூக்குரலிட்டார்கள், முறையிட்டார்கள். கர்த்தர் கிருபையாய் எழுந்தருளி மோசேயை இரட்சகனாய் அனுப்புகிறார். அநேக அற்புதங்கள் நடந்ததல்லவா? அந்த அற்புதங்களில் ஒன்றில் பார்வோன் மனதை இளக பண்ணி, கர்த்தர் தானங்க பார்வோன் இருதயத்தை கையில வச்சிருந்தார். ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தர் கையில் இருக்கிற நீர்க்கால்களை போல் இருக்கிறது. அவர் அதை அவருடைய சித்தப்படி திருப்புகிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் ஒன்னு செய்யணும், ஒரு ஆளை வச்சு செய்யணும் நினைச்சிட்டாருன்னா, அந்த ஆள் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். வேதத்திலே பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் என்றும் பைபிள்ல இருக்கிறது. அப்போ ஏன் அந்த கோல் பாம்பாய் மாறும் போதே சரிப்பா கொண்டுட்டு போயிருங்கன்னு சொல்லி விட வேண்டியதானே? தண்ணீர் ரத்தமாய் மாறும் போதே இஸ்ரவேல் ஜனங்களை போக விட வேண்டியதானே? ஒவ்வொரு வாதைகள் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களை போக விட வேண்டியதானே? ஆமென். கர்த்தர் ஏன் அதை அனுமதிக்காம இன்னும் அவன் இருதயம் கடினப்பட இடம் கொடுத்தார் என்றால், மீட்பு என்று வரும்போது அது உறவின் வழியாதான் வரணும். என்ன உறவு தெரியுமா? இரத்த உறவு. இரத்த உறவு. ஒரு அற்புதம்
எப்படி உனக்கும் எனக்கு என்ன கான்டாக்ட் அப்படின்னு கேட்டா ஆண்டவர் எதை விரும்புறார் அப்படின்னா ரத்தம். ரத்தம் நமக்கும் தேவனுக்கும். அதனாலதான் தூரமா இருந்த நீங்கள் அவர் செய்த ஒரு அற்புதத்தினாலே சமீபமாய் வந்தீர்கள் என்று அல்ல, அவருடைய இரத்தத்தினாலே சமீபமாய். இரத்தமே சிந்தப்பட்ட வீட்டு நிலைக்கால்கள் மேல் இரத்தம் பூசப்படுகிறது. இப்பொழுது அவர்கள் வீட்டுக்கு வெளியே வரும்போது இரத்தம் சொட்டு சொட்டா வடியுது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது ஒவ்வொரு மேல அந்த சொட்டு விழுது. அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொண்டு ஆவியானவர் 1 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லுகிறார், இரத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் என்று. எப்போ ரத்தம் வீட்டுக்குள்ள போறாங்க, நிலைக்கால பூசியாச்சு, வீட்டுக்கு வெளியே வராங்க. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், வரும்போது அந்த ரத்தம் சொட்டு சொட்டா இவங்க மேல விழுது. இப்ப இவங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்றாங்க. எதை நோக்கி தெரியுமா? கானானை நோக்கி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி, தேவன் பார்த்து வைத்த அந்த சிங்கார தேசத்தை நோக்கி, இதுவரை இல்லாத மேன்மையான தேசத்தை நோக்கி, பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானை நோக்கி, முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நோக்கி இவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரிக்க புறப்படுகிறார்கள். எனவேதான் கர்த்தர் மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களோடு இருக்கிறார். ஏன்? இவர்களுக்கு உள்ள ஏற்பட்ட உறவு என்பது இரத்த சம்பந்தமான உறவு. அதனாலதான் எப்ராயிம் என்னுடைய சிரேஷ்ட புத்திரன் என்கிறார். அவன் எனக்கு குமாரனாய் இருக்கிறான், நான் அவனுக்கு பிதாவாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படி இந்த உறவுக்குள்ளே தேவன் கொண்டு வந்திருக்க, நாம் இந்த உறவை கனப்படுத்த வேண்டும் அல்லவா? உறவை கனப்படுத்துவதின் அடையாளமாக தான் இங்கே 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 5 நிலைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நேசிக்கிற நிலை, இன்னொன்று சேவிக்கிற நிலை, 3 பின்பற்றுகிற நிலை, 4 நாடுகிற நிலை, 5 பணிந்து கொள்ளுகிற நிலை. இந்த 5ல 2 செய்கிறவர்கள் உண்டு, 1 செய்கிறவர்கள் உண்டு, 3 செய்கிறவர்கள் உண்டு, 4 செய்கிறவர்கள் உண்டு. ஆனால் கடந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் பேசினது இதுதான். இந்த 5ம் நம்மால் செய்யக்கூடியது. இந்த 5ல உன்னால 1 செய்ய முடியவில்லை என்றாலும் நீ என் உறவை கனவீனப்படுத்துகிறாய் என்று ஆவியானவர் இந்த நாளிலே சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த 5ல அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கள். 2வது வசனம். அவர்கள் நேசித்ததும் சேவித்ததும் பின்பற்றினதும் நாடினதும் பணிந்து கொண்டதுமாயிருந்த சூரியனுக்கும், இவங்க இதெல்லாம் சூரியன், சந்திரன், வானத்தின் சர்வசேனை இதெல்லாம் மாத்திட்டாங்க. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை பாருங்கள். இதுல எதுவுமே செய்ய முடியாது என்று அல்ல, தேவன் நம் ஒவ்வொருவரையும் நம்மால் செய்ய முடிந்த. அதனாலதான் சொன்னார், என்னுடைய நுகம் ரொம்ப லெகுவானதுப்பா. பேதுரு கடல் மேல நடந்துட்டான், மீதி 11 பேரும் இனி கடல்ல இறங்கியே ஆகணும். அப்படி கம்பல் பண்ணல ஆண்டவர். ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்த கொண்டு வந்து கத்திய வாங்கிட்டான். இனி ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற வருகிற அத்தனை பேரும் பிள்ளைய மோரியா மலைக்கு கொண்டு வந்து கத்திய வாங்கணும். கம்பல் பண்ணல. தானியேல் சிங்கக்கவியில தூக்கி போட்டாச்சு, அவன் நின்னுட்டான். அதே போல இனி எல்லாருக்கும் அப்படி ஒரு சோதனை. கம்பல் பண்ணல. யோபுவுக்கு அடிச்ச காற்று அது தாங்க முடியாதது. எல்லாரையும் நான் அப்படிதான் நடத்துவேன் இல்ல. அவர் கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறவர், நம்முடைய திராணி அறிந்து நடத்துகிறவர், நமக்காய் பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் இன்று நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவரால் தான் நாம் நிற்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் கனமும் ஸ்தோத்திரங்களும் எப்பொழுதும் உண்டாவதாக. அதே நேரத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், தேவனை நேசிக்கிற நிலை எப்படிப்பட்டதா இருக்கிறது. எத்தனை பேருக்கு ஆண்டவரை பிடிக்கும் கேட்ட நம்ம எல்லாருமே கை தூக்குவோம். ரோட்ல போறவங்களை பார்த்து உங்களுக்கு இயேசுவை பிடிக்குமான்னு கேட்டா எங்களுக்கு இயேசுவை பிடிக்கும், உங்களை தான் பிடிக்கான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இயேசுவை யாருக்குங்க பிடிக்காது? சாத்தானுக்கே பிடிச்சிங்க இயேசுவை. அதனாலதான் டீல் பேச வரான். இயேசு கிறிஸ்து 40 நாள் ஃபாஸ்டிங் முடிச்சதும் டீல் பேசுறான். நீ கொஞ்சம் வணங்கிட்டீங்கன்னா நம்ம டீல் பேசுறான். ஏரோதுக்கு இயேசுவை பிடிச்சது.
எனவேதான் பார்க்க விரும்பினான். பிலாத்துக்கு இயேசுவை பிடிக்கும், யூதாசுக்கும் இயேசுவை பிடிக்கும். அதனாலதான் குத்தி காட்டி கொடுக்கல, முத்தி காட்டி கொடுக்கிறான். பிடிக்கும், எல்லாருக்கும் இயேசுவை பிடிக்கும், எல்லாருக்கும் இயேசுவை பிடிக்கும். சிலுவையில் அவரோடு அறையப்பட்டவர்கள் ஒருத்தனுக்கு இயேசுவை பிடிக்கும். இயேசுவை யாருக்குங்க பிடிக்காது? ஆனா எப்படி பிடிக்கணும், எப்படி நேசிக்கணும் தெரியுமா? இயேசு சொல்லுகிறார், மத்தேயு 10வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 10:37. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இந்த பூமியிலே தேவன் தந்த எல்லா உறவுகளுக்காக கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த பெற்றோருக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த சகோதர உறவுகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த துணைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இவர்கள் எல்லாம் நேசிக்கணும். நேசிக்கலன்னா ஆமென், அது பாவமாயிரும். ஆனா எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும், எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மேல நான் அவரை நேசிக்க வேண்டும். அப்படி நான் அவரை நேசித்தேன்னா நான் அந்த உறவை கனப்படுத்துகிறேன். எனக்கு ஒரு குடும்பம் இருப்பதினால் கர்த்தர் என்னை நேசிக்கவில்லை, கர்த்தர் என்னை நேசித்ததினால் எனக்கு கர்த்தர் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். யாக்கோபு சொல்லுகிறார், நான் வெறும் கோலும் கையுமாக தான் இந்த யோர்தானை கடந்தேன். இப்பொழுதோ கர்த்தர் கண்களில் கடத்த தயவினால இந்த 2 பரிவாரங்களுக்கு கர்த்தர் சொந்தமாய் மாற்றி இருக்கிறார். தேவரீர் என்னை இதுவரை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று தாவீது சொல்லுகிறான். என்னிலும் அதிகமாய் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த அன்பை நாம கொடுக்க பழக வேண்டும். நம்மை சூழ்ந்திருக்கிற உறவுகளுக்கு தெரியும், இவங்களுக்கு நம்மளை விட அவரை தான் ரொம்ப பிடிக்கும்னு தெரியணும். உங்க மனைவிக்கு தெரியணும், என்னை விட இவருக்கு அவரை தான் ரொம்ப பிடிக்கும், அவரை. அதே போல புருஷனுக்கு தெரியணும், என்னை விட இயேசுவதான் என் மனைவிக்கு ரொம்ப பிடிக்கும். பிள்ளைகளுக்கு தெரியணும், எங்க அப்பா அம்மாக்கு எங்களை விட இயேசுவதான் ரொம்ப பிடிக்கும். நம்ம சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதும் அதுதான். பேதுருவை அழைக்கிறார், முதல் சந்திப்பில் அழைக்கிறார். முதல் சந்திப்பில் பேதுருவை பார்த்து ஐ லவ் யூ சொல்லல, மெதுவா கூப்பிட்டு அழைத்து அன்பு இன்னது என்பதை முழுவதுமாய் காண்பித்துக் கொடுக்கிறார். முழுவதுமாய் காண்பித்து கொடுத்து மீண்டும் பேதுருவை தேடி வரும்போது பேதுரு மீண்டும் மீன் பிடிக்க போகிறான். அவருக்கு தாங்க முடியவில்லை. அவர் கரையிலே நின்று கொண்டிருக்கிறார். பேதுரு வருகிறான், மீன் பிடிக்க போகிறேன் என்றான். யோவான், யாக்கோபு உட்பட சீஷர்களில் சிலர் நாங்களும் வருகிறோம் என்று சொல்லி மீன் பிடிக்க போகிறார்கள். அவர்களால் மீனை பிடிக்க முடியவில்லை. வலை போட்டுட்டு இருக்கிறாங்க, வலை போட்டாங்களான்னு கூட தெரியவில்லை. பொழுது விடிந்த போது இயேசு கரையிலே நின்று கொண்டிருக்கிறார். கரையிலே அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? இவர்களுக்கு கொடுக்கும்படி ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கரி நெருப்பு போடப்பட்டு அதிலே மீன் சுடப்பட்டிருப்பதை, அப்பம் சுடப்பட்டிருப்பதை பார்க்கிறார்கள். பிற்பாடு அவர் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கிறார். ஆனா இவங்க எதுக்கு போனாங்கன்னு இயேசு பார்க்கிறார். மீன் பிடிக்க போறாங்க. அதனால சரி பிடிக்கட்டும், கர்த்தர் சொல்லுகிறார், வலதுபுறமாய் வலையை போடுங்கள் என்றார். வலதுபுறமாய் வலையை போட்டார்கள். 153 பெரிய மீன்கள். வலை கிழியவில்லை. அப்பாடா, கொஞ்ச நாளுக்கு வண்டி ஓடும்னு சொல்லிட்டு வந்து அதுல ஒரு மீன் அவர் சாப்பிட விடல. ஆமே, நீங்க கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு நீங்க வலை போட்டு இழுத்தத உங்களை சாப்பிட விடலைன்னா இந்த பனிஷ்மெண்ட்டை நினைக்காதீங்க. ஆமே, உங்களுக்காக அவர் வேறு ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கரையில வந்து பார்த்தா அங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். அப்போ ஏன் ஆண்டவர் என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு வலை போட்டு இழுக்க வச்சீங்க? ஆசைப்பட்டேன்ல இல்ல. ஆமே, சிலருக்கு அப்படிதான் சில ஆசைகள். சில ஆண்டவர் கொஞ்சம் அதுவரை போயிட்டு வரட்டுமா? எலிசா சொல்லுவார்ல, எங்க அப்பாவை நான் கிஸ் பண்ணிட்டு வரேன். அழைப்பு வரும்போது நமக்கு வித்தியாசமான ஆசைகள் எல்லாம் வரும். அதாவது ஃபாஸ்டிங் இருக்கலாம் இருக்கும் போது நமக்கு வித்தியாசமான ஆசைகள்லாம், இது சாப்பிட்டா கொள்ளலாம் போல இருக்குது. சிலர் இந்த கன்சீவான வித்தியாசமா சாப்பிடணும்னு தோணுதான், அது சாப்பிடணும் இது சாப்பிடணும்.
ஜெபத்துல இருக்கலாம்னு வரும்போது, அழைப்புன்னு வரும்போதுதான் ஆசைப்பட்டேல போ. எலியா வந்து சால்வையை போட்டு அவ்வளவு பெரிய மேட்டர் சொல்றார். ஏன்னா எலியாவை கர்த்தர் அனுப்பும் போதே உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு. சால்வையை போட்டதும் எலிசா எப்படி நிக்கிறார் தெரியுமா? பைபிள் காலேஜ் முடிச்சு பட்டம் வாங்க நிக்கல, 12 பேர் ஏர் போட்டு ஒழுத்திட்டு இருக்கிறாங்க, 12வது ஆளா வந்துட்டு இருக்கிறாரு. ஆமே, அதுல நம்பர் 1 வரல, கடைசியா வராரு. நீதான் கூப்பிட்டா பின்னாடி திரும்பி இவரால பார்க்க முடியாது. லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்களை பார்த்து பேசினா அவங்க திரும்பி பார்க்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் பின்னாடி யாரும் இல்ல. நமக்கு பின்னாடி ஆள் இருந்தாலாவது பரவாயில்ல, நான் ஒரு ஆளை முந்திட்டேன். இல்ல, கடைசி. ஆமீன். எலிசா மேல சால்வை விழுந்தது லக்ல அல்ல, கிருபையில. நமக்கு முன்பாக எத்தனை பேர் இருந்தாலும் நம்மேல் விழ வேண்டிய சால்வையை நம்மேல் விழ வைத்தது கர்த்தருடைய கிருபை. அப்போ எலிசா சொல்றாரு, எங்க அப்பாவை நான் கிஸ் பண்ணிட்டு வரேன், ஓகே போ, ஆனா நான் உனக்கு செய்ததை நீ நினைத்துக்கொள்னு சொன்னார். கிஸ் பண்ண போனவருக்கு தாங்க முடியல. அந்த ஏரெல்லாம் உடைச்சி மாடெல்லாம் கறி வச்சு எல்லாருக்கும் விருந்து கொடுத்துட்டு, ஏன்னா திரும்பி நினைச்சா கூட வரக்கூடாது, ஓடி வந்துட்டார். இதே போல வலைய போட வச்சு எல்லாம் எடுக்க வச்சு இங்க வந்து பார்த்தா இவர் வேற ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கிறார். அப்ப நான் இவ்வளவு காலம் நீ ஆசைப்பட்டல பண்ணு, இப்ப சாப்பிட வச்சுட்டு கிட்ட உட்கார வச்சுட்டு கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, வெரி ஃபர்ஸ்ட் பேதுருவை சந்தித்த போது இனி சீமோனா இருக்கிறாய், இவன் கேவா எனப்படுவான் என்று சொல்வதற்கு முன்னாக அவனை எப்படி பார்த்தாரோ இப்ப அப்படி கொண்டு வந்து நிறுத்தி வைத்து விட்டு, அதன் அர்த்தம் என்ன? உன்னை நான் திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ரெடியா இருக்கிறேன். ஏன்னா பேதுரு வந்து இடிந்து விழுந்து பின்மாற்றத்தில் போனவன், திரும்ப வேற யாருமே இல்லையா? இருக்கிறாங்க. இதான் அவருடைய நேசம், அவருடைய நேசம். நீ எழும்ப ரெடினா கர்த்தர் உன்னை தூக்கி விடுவதற்கு போதுமானவராயிருக்கிறார். இப்போ என்ன கேட்கிறார்னா, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? இங்கிலீஷ்ல ஒரே வேர்டு லவ்னு இருக்கும், ஆனா வந்து தமிழ்ல வந்து அன்புக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. அன்பு, நேசம், பாசம், பிரியம், காதல், இப்படி நிறைய இருக்கு. அதே போலதான் கிரேக்க மொழியிலையும் ஹீப்ரு லாங்குவேஜ்லையும் ஒவ்வொரு காரியத்துக்கும் சகோதர சிநேகத்துக்கு அந்த சகோதர சிநேகத்துக்கு ஒரு வார்த்தை உண்டு, புருஷன் மனைவி சிநேகத்துக்கு ஒரு வார்த்தை உண்டு, தேவனுடைய அன்புக்கு அகாப்பே என்கிற வார்த்தை இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த இடத்துல ஆண்டவர் கேட்கிற 3 காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல கேட்பார், இவர்கள் எல்லாரிலும் நீ அன்பா இருக்கிறாயா அப்படிம்பார். அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் அகாப்பே. அதாவது கர்த்தர் இங்க என்ன எதிர்பார்க்கிறார்னா, பேதுருவே, யோவானை விட உன் அன்பு என் மேல நீ வச்சிருக்கிற அன்பு மேல இருக்குதா, யாக்கோபோட நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு மேல இருக்குதான்னு சொல்லும் போது பேதுரு சொல்றாரு, நேசிக்கிற ஆண்டவரே அப்படிங்கிறார். நேசிக்கிற ஆண்டவரே அப்படிங்கிறார். அப்ப ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு சர்ன்னு குறைக்க வைக்கிறான். எப்படி நேசிக்கிறான்? யோவான் நேசிக்கிறான்ல, நான் அதே போல நேசிக்கிறேன். யாக்கோபு நேசிக்கிறான்ல, அதே போல நேசிக்கிறேன். இப்போ அடுத்த ஆண்டவர் கேட்கிறார், நீ அன்பா இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். சரி, அவங்கள கம்பேர் பண்ணல விடு, நீ அன்பா இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். திருப்பியும் நான் நேசிக்கிறேன் நான் ஃபீலியோ என்கிற வார்த்தை இங்க பயன்படுத்தப்படுகிறது. அதாவது அவருடைய எதிர்பார்ப்பு மேல இருக்கு, ஆனா இவர் கீழே இருக்கிறார். நான் நேசிக்கிறேன் ஆண்டவர் அப்படிங்கிறார். 3வது கர்த்தர் கேட்பார், நீ என்ன நேசிக்கிறியா அப்படின்னு கேட்பார். அட்லீஸ்ட் நீ சொல்றதாவது நீ செய்வியா அப்படின்னு கேட்கிற. இந்த இடத்துலதான் பேதுரு வருத்தப்படுவார். ஆண்டவரே, என்ன உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சும் எதிர்பார்க்கிறீங்களே ஆண்டவரே, எனக்கு எவ்வளவுதான் உங்களை நேசிக்க முடியும் தெரியும், தெரிந்தும் இன்னும் அன்பை எதிர்பார்க்கிறீங்களே. ஏன்னா உறவு இரத்த உறவு. இத அவன் படகு நிறைய மீன் கொடுத்த போது கேட்கவில்லை, அவனை கடலில் நடக்க வைத்த போதும் கேட்கவில்லை,
மலையிலே மகிமையை காண்பித்து கொடுத்த போதும் கேட்கவில்லை. அவனுக்காக தன் ஜீவனை கொடுத்த பிறகு கர்த்தர் கேட்கிறார், நீ இவர்கள் எல்லாரிலும். ஆண்டவரை நேசிக்கிற நிலை எப்படி இருக்கிறது? இந்த பூமியில நம்ம யாரை ரொம்ப நேசிக்கிறோம், அதுக்கு மேல சொல்லுவோம் வாய்த்து, எனக்கு இயேசுதான் ரொம்ப பிடிக்கும். அந்த நேசத்தை எப்படி காட்டுகிறோம்? அவரிடத்தில் உறவை கனப்படுத்துகிறோமா? அவர் இல்லை என்றால் நாம் இல்லையே, அவர் இல்லை என்றால் நாம் இல்லையே. அதாவது இந்த உணர்வு நமக்குள்ள திரும்ப 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 திரும்ப, அதாவது நமக்கு இந்த பூமியில நம்ம யாரையுமே நேசிக்கல அப்படி கிடையாது. நமக்கு யாரையாவது ஒரு ஆளை பிடிக்கும், யாரையாவது. அது 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 புருஷனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். யாராவது ஒரு ஆளை நமக்கு ரொம்ப பிடிக்கும், நமக்கு ரொம்ப ஃபேவரேட்டா ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களுக்கு மேல ஆண்டவரை நேசிக்க நம்ம இருதயம் விரும்பணும், அது நாடணும். அது முடியுதோ முடியலையெல்லாம் ரெண்டாவது. நமக்குள்ள இந்த விருப்பம் ஓங்கும் போது கர்த்தர் அதை செய்கையாய் மாற்றுவார். நான் விரும்பணும், நான் விரும்ப மாட்டேங்கிறேனே. நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கிறதே உலக உறவுகளை வைத்துதானே. ஆமென், ஹல்லேலூயா. நீர் தந்த இந்த வாழ்விற்கா உம்மை என்னால். ஆண்டவரே, இது நீங்க தந்தது. ஆண்டவரே, நீங்க தந்தது. தாவீது குடும்பத்தை விட்டு கர்த்தர் கிருபையை விலக்க மாட்டேன்னு பிராமிஸ் பண்ணிட்டார். ஏன்? தாவீது தனியா இருக்கும்போது எப்படி கர்த்தரை முன்பாக வைத்தானோ, தாவீதுக்கு குடும்பம் பெருகின போதும் அவன் கடைசி வரை கர்த்தரை தான் முன்பாக வைத்துக் கொண்டிருந்தான். எனவேதான் தாவீது சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுகிறேன், அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு. அன்பு கூறுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையே, சபையே, ஆவியானவர் ஹெல்ப் பண்றார் லவ் பண்ண. அதான் தேவ அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊட்டப்பட்டிருக்கிறது. இயேசுவே, அதாவது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியின் கனி நம்மில் வெளிப்படணும்னா ஜீசஸ ரொம்ப லவ் பண்ணா மட்டும்தான் நடக்கும். ஏன்னா ஒருத்தங்களை நம்ம ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்க ஹர்ட் ஆக நம்ம விரும்ப மாட்டோம். அப்ப அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம், இதெல்லாம் அவருக்கு பிடிக்கும். இதெல்லாம் அவர்கிட்ட வெளிப்பட்ட ஆவியின் கனி என்பது நீங்க மொத்தமா பார்த்தா ஜீசஸ். ஆவியின் கனிகளோன்னு பைபிள்ல இருக்காது, நம்ம பைபிள்ல ஆவியின் கனியோ. அந்த அன்பு அதான் டாப்பு பிடிச்சிட்டீங்கன்னா மீதி எல்லாம் கூட சேர்ந்து வந்துடும். எனக்கு நான் ஆண்டவரை நேசிக்க மாட்டேன், ஆனா எனக்கு ஆவியின் கனிகள் தெரியும். எழுதி 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 இம்போஷன் மாதிரி எழுதி எழுதி வச்சுக்கோ. ஆவியின் கனிகள் நான் படிச்சதுனால எனக்கு தெரியும், என்கிட்ட வெளிப்பட்ட மற்றவர்களுக்கு தெரியும். ஆவியின் கனி 9 எப்படி மனசுல வச்சிருக்கிறது, ஞாபகத்துல வச்சிருக்கிறது? ஜீசஸ், ஜீசஸ். அது அனைத்துமே ஜீசஸ ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது. ஜீசஸ், இயேசுவை நான் எதை வைத்து நேசிக்கிறேன்? அவர் எனக்கு ஏற்படுத்தி தந்த அந்த உறவை வைத்து நேசிக்கிறேனா, அல்லது கர்த்தர் எனக்கு செய்த ஏதோ நன்மையை வைத்து நேசிக்கிறேனா? கர்த்தர் எனக்கு ஒரு வேலை இல்லாம இருந்த வேலை தந்தார், கர்த்தாவே உண்மை நான் அன்பு கூறுகிறேன். நாளைக்கு வேலை போச்சுன்னா அடுத்து யார் வேலை தராங்களோ அவங்களில் நான் அன்பு கூறும். நம்ம எதை வச்சு நேசிக்கிறோம்? எதை வைத்து? எதை வைத்து? நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல் வாழ்வில்லை. நான் மெடிடேஷன்ல கேட்டோமே, அந்த பாவியாகிய ஸ்திரீ
அவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், லூக்கா 7வது அதிகாரம். அவள் வந்து இயேசுவின் பாதத்திலே முத்தமிட்டு கொண்டிருக்கும் போது அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது 39, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பாள், இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே. அதாவது அவர் அங்க என்ன சொல்ல வராருன்னா, இயேசுவுக்கு தெரியாதது இவருக்கு தெரியுதான். சில நேரத்தில் நம்ம இருப்பெல்லாம் பார்த்தா இது ஆண்டவருக்கே தெரியாது, இதெல்லாம் ஜபத்துல வச்சா ஆண்டவருக்கு தெரியும். நான் சொல்றேன் கேளுங்க, இயேசுக்கு இது தெரியாது, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆமாம், நல்ல வேளை எசேக்கியேல்ட்ட கேட்டார், இது உயிரடைமான். நம்ம கிட்ட கேட்டிருந்தா உயிரடையே விட்டுருக்க மாட்டோம். இது உயிரடைஞ்சும் பிரயோஜனம் இல்ல ஆண்டவரே. ஆமா, அதனால அவருக்கு தெரியும் யார் யார்கிட்ட என்ன கேட்கணும்னு. உடனே இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், சீமோனே உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும். சொல்லும் போதகரே. உள்ள அவ்வளவும் பேசிட்டு வெளியே சொல்லும் போதகரே. சில பார்த்துருக்கீங்களா, சர்ச்சு டோரை பார்த்ததும் ஏதோ தலை தட்டிரும் போல இப்படியே தான் வருவாங்க. அவர் பார்ப்பாரு, ஐயோ இது கண்ணா காய்வாவே பரவாயில்ல. அவன் சொல்லும் போதகரே. அப்ப ஆண்டவர் சொல்லுவார், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள், ஒருவன் 500 வெள்ளிக்காசு, மற்றவன் 50 வெள்ளிக்காசு. எது பெருசு? சத்தமா சொல்லுங்க. அப்ப எது கொடுக்க கஷ்டம்? 500 எது கொடுத்துடலாம் அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், கொடுக்க அவர்களுக்கு. யாருக்கெல்லாம்? 2 பேருக்கும். இதுல எது ஈஸி எது கஷ்டங்கிறது மேட்டர் இல்ல. உனக்கு 50 கொடுக்க நிர்வாகம் இருக்கா? இல்ல. அப்போ அவனுக்கு 500 எப்படியோ அந்த 50 உனக்கு அப்படி. நம்ம பல நேரத்தில் அவன் செஞ்சதை விட நான் தப்பு பண்ணிட்டேன், சரிதான்ப்பா உன் கணக்குக்கே வரேன், அவன் பண்ணதை விட நீ பெருசா தப்பு பண்ணல, ஆனா இந்த பாவத்தை போக்குற நிர்வாகம் உன்கிட்ட இருக்கா? இன்னைக்கு நமக்குள்ள இந்த பரிசேய ஸ்பிரிட் வந்து ஜீசஸை லவ் பண்ண விடாம தடுக்குது. நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே நாங்க சர்ச்சுக்கு வரோம், நாங்கெல்லாம் வாரத்துக்கு 2 நாள் உபவாசிக்கிறோம், நாங்கெல்லாம் நிர்வாகம் இருக்கான்னு கேட்கிறான். இதான் சீமோனே, உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும். என்ன காரியம்? ஒருவன் இடத்தில் 2 பேர் கடன்பட்டிருக்கிறார்கள், ஒருவன் 50 கடன்பட்டிருக்கிறான், இன்னொருவன் 500 கடன்பட்டிருக்கிறான். அவர்களுக்கு கொடுக்க நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பா இருப்பான் அதை அவன்கிட்ட கேட்கிறார். இப்ப அவன் சொல்றான், அதிகம் யாருக்கு? அதன் அர்த்தம் என்ன? அவன் மன்னிப்ப ரொம்ப பெருசா பார்த்தா, இவன் மன்னிப்ப பெருசா பார்க்கல. நீ அளக்கிற அளவு கோல நான் பிடிச்சேன்னா சீமோனே, என்கிட்ட உன்னை பேச கூட அலோவ் பண்ணியிருக்க மாட்டேன். இவளை பாரு, இவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். நமக்கு கிடைத்த மன்னிப்பை நம்ம எப்படிங்க பார்க்கிறோம்? ஹல்லேலூயா. யூதாஸ் ஒரு விசை தான் அங்க காட்டி கொடுத்தான், ஒரு விசை, ஒரே ஒரு விசை காட்டி கொடுத்தாங்க. அவன் லோத்தின் மனைவி ஒரே ஒரு விஷயம் இப்படி திரும்பி பார்த்தா. நாம இருந்திருந்தா வீட்டுக்கு உப்பு கிடைச்சுன்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருப்போம் கொஞ்சம். எத்தனை ஒரே ஒரு விஷயம். மோசே பதறி பேசிட்டான். ஆண்டவர் சொன்னார், மோசே நீ வேண்டாம், நீ போக வேண்டாவா? மோசே கேட்பார், ஆண்டவரே நானும் போறேன். ஆண்டவர் மோசே சொல்ற, இனி கேட்டு என்ன கஷ்டப்படுத்தாதுன்றார். என்ன எவ்வளவு பெரிய மன்னிப்பை நாம் பெற்றிருக்கிறோம் தெரியுமா? நாம் அன்பு கூற இது ஒன்று போதாதா? இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்று உன்னை
அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே, என்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆமென். இயேசு அழைக்கிறார். தயங்கிடாதே, தயங்கிடாதே, தாவி ஓடி வா. சொந்தம் கொள்ளவா ரேமாமலாத்தனரே செமம்ரோ ஜீசஸ். ஆமென். தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் குறையாதது. நேசம் உள்ளதற்கும் நேசம் இல்லாததற்குள்ள வித்தியாசம் சொல்லவா? ஆண்டவர் மேல நமக்கு இருக்கிற நேசத்துக்கும் நேசம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லவா? நேசம் இல்லாதவர்கள் கர்த்தரிடத்துல போகணும்னா அவங்களுக்கு ஜெப குறிப்பு தேவை. அவங்களுக்கு ஏதாவது ஆண்டவர்கிட்ட சொல்லும்படியான 10 காரியம் அவங்களுக்கு தேவையா இருக்கும். ஏதாவது ஒண்ணு, பிள்ளைக்கு எக்ஸாம் இருக்கும், பிள்ளைக்கு ஃபீஸ் இருக்கும், பிள்ளைக்கு சுகம் இல்லாம இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு வேலையில பிரச்சனை இருக்கும். ஆமென். நேசம் உள்ளவருக்கு எல்லாம் இருந்தும் அவர் தேவை, எதுவும் இல்லைன்னாலும் அவர் தேவை. இன்னைக்கு நம்ம பிரேயர் லைஃப் லாஸ்ட் ஒரு 10 days 15 days நம்ம பிரேயர் லைஃபை பார்த்தாலே தெரியும். நம்ம பிரேயர் லைஃப் வேற எங்கேயும் பார்க்க வேண்டிய தேவையில்லை. நாமே ஈஸியாக ஸ்கேன் பண்ணிடலாம். ஆண்டவரே, இயேசு இரவெல்லாம் போய் இருந்து ஜெபம் பண்றாரு. எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அவருக்கு தான் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்குமே. ஆனா போய் ஜெபம் பண்றாரு. கூட்டத்தில் அவ்வளவு பிஸியா இருக்கும்போது ஜனங்கள் எல்லாம் சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அனுப்பி விட்டுட்டு சீஷர்களை அக்கறைக்கு போக துரிதப்படுத்தி இப்பதான் நிப்பாங்க. நாங்க போக மாட்டோம், நாங்க என்ன வந்தாலும் உண்மை விட்டு தயவு செய்து போடே போ. எல்லாரையும் போட்ல ஏத்தி அனுப்பி விட்டுட்டு அவர் தனியாக ஒரு மலையில போயிருந்து அப்பா அப்படி சொல்லிட்டு ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்ணணும்? அவருக்கு என்ன இருக்கு ஜெபம் பண்றதுக்கு? அவருக்கு என்ன தேவை இருக்கு? அவர் சொல்ல ஆகும். அவர் வெறுமையாக்கி இந்த பூமியில வந்தாலும் கவர்மெண்ட் அவருடைய ஷோல்டர்ல இருக்கு, கர்த்தத்துவம் அவருடைய ஷோல்டர்ல இருக்கு. அவர் இப்படி கண் அசைத்தாலே போதும் தூதர்கள் வந்து நிப்பாங்க. ஆனா அதை தாண்டி அப்பா கிட்ட போய் அப்பான்னு போய் நிற்கிறது. இதான் உறவு. நான் ஜெபம் பண்ணணும்னா எனக்கு ஏதாவது ஒரு நெருக்கம் வரணும் என்கிற நிலை என்பது அது 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 ஒரு நேச வெளிப்பாடு அல்ல. நேச வெளிப்பாடு அல்ல. சிலுவையில் இயேசு கைவிடப்பட்டார். கைவிடப்பட்ட பிறகும் பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை, யார் கையில? கைவிட்டவர் கையில. கைவிட்டவர் கையில கொடுக்கிறார். நம்ம கைப்பிடித்தவர் கையிலேயே கையை கொடுக்க மாட்டேங்கிறோமே. இவர் ஆவியே கொடுக்கிறார், மொத்தத்தை கொடுக்கிறார். என் தேவன் ஏன் கைவிடப்பட்டாராங்க? நம்முடைய அக்கிரமங்கள் அவர் மேல சுமத்தப்பட்டது. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் யார்? தீமையை பார்க்க மாட்டாத. எப்பொழுது என்னுடைய உங்களுடைய அக்கிரமங்கள் சுமத்தப்பட்டதோ பிதா முகத்தை எப்படி திருப்புகிறார். அவரால் தாங்க முடியல, அப்பாவை பார்க்க முடியல. அங்கதான் அவர் அழுறாரு. பரலோக காண்டாக்டுக்கு சில நிமிடங்கள் கட்டாச்சு தெரியுமா? அதுதான் அவருக்கு கையில் அறையப்பட்ட ஆணியை விட பெயின் அதுதான். தலையில ஏற்றப்பட்ட முள்ளை விட பெயின் அதுதான். இடுப்புல சரீரம் முழுவதும் அடிக்கப்பட்ட அந்த சாட்டை அடிகளினால் உண்டாகிற வலியை விட பெயின், வலி எது தெரியுமா? அப்பா காண்டாக்ட் இல்ல. என்னாச்சுன்னு தெரியல, போன் வரலையே, எவ்வளவு நாள் ஆச்சு பேசி, 4 மணிக்கு ஆச்சு. நம்ம உறவுகள்லாம் வெளியே இருந்தா நாம் அவரை நேசிக்கிற நிலை.
இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நேரம் போகிறதுனால நேசிக்கிறதும், இரண்டாவது சேவிக்கிறதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல புரிந்து கொள். உறவை கனப்படுத்துகிறவர்கள் கர்த்தருக்கென்று எதையாவது செய்வார்கள். எல்லாரும் பாஸ்டர் ஆக முடியாது, எல்லாரும் பாஸ்டர் ஆகணும்னு கர்த்தர் அழைக்கவில்லை. ஆனால் எல்லாருமே சீஷராக வேண்டும் என்று அழைக்கிறார். நீங்கள் சர்வ பூமிக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை விசுவாசிகளாக்கின்னு கூட சொல்லல, சீஷராக்கி. ஏன்னா இயேசு அக்செப்ட் பண்ணாலே அவங்க யாராயிட்டாங்க? இயேசுவை விசுவாசிக்கிறவங்க சீஷராக்கி. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்குன்னு என்ன பண்றோம்? ஏதாவது பண்றோமா? ஏதாவது ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்கல்ல, ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். அதாவது நம்மை தேவன் எந்த நிலையில உயர்த்தி வைத்தாலும் ஆண்டவருக்குன்னு என்ன செய்ய முடியும்? நமக்கு தேவன் என்ன கிருபையை கொடுத்திருக்கிறார், நமக்கு என்ன பலனை கொடுத்திருக்கிறார், என்ன ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அதை கர்த்தருக்கென்று என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பயன்படுத்த நம்ம இருதயம் துடிச்சுட்டே இருக்கணும். சேவிக்கிறதுனா பணிவிடை செய்கிறது. எரிகோவை பிடிக்க போனோம், யோசுவாவை லீடரா வச்சாச்சு. எரிகோவை பிடிக்க போகிறதுக்கு முன்பதாக குதிரையில ஒருத்தர் வந்து நிற்கிறார். யோசுவா வந்து கேட்கிறார், நீர் எங்களை சார்ந்தவரா எதிரியை சார்ந்தவரா என்று. அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய சேனாபதியாய் வந்து நிற்கிறேன். பொத்துன்னு விழுவார். விழுந்துட்டு அவர் கேட்பாரு, அடியானுக்கு ஆண்டவர் சொல்வது என்ன அப்படிம்பார். யோசுவா 5வது அதிகாரம் கடைசி வசனங்களிலே நாம் அதை பார்க்க முடியும். அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன். அந்த சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருதயத்தில். பொதுவாகவே கர்த்தர் எனக்கு என்ன செய்வார் என்பதை பார்க்கதானே நாம் பைபிள் அதிகமாய் புரட்டுகிறோம். பைபிளில் நான் அண்டர்லைன் பண்ண மாட்டேன், நம்ம அநேகர் அண்டர்லைன் பண்ற பழக்கம் உண்டு. நம்ம எல்லாம் எதை அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறோம்? கர்த்தர் எனக்கு இதை செய்வேன்னு சொல்லி இருக்கிறார், இதை செய்வேன், அதுதானே இருக்கு. கர்த்தர் நம்ம இடத்துல செய்ய சொல்லும் காரியங்களும் இருக்கிறதே. நான் நேசிக்கிறது உண்மைனா நான் அவருக்கு சேவை செய்கிறவனாய் என்னை மாற்றுவேன், என்னை அர்ப்பணிப்பேன். ஆண்டவருக்குன்னு நான் என்ன செய்யலாம்? ஆண்டவர் பாருங்க, ஒரு கலசம் தண்ணி எடுத்து கொடுக்கிறதே அவர் ரொம்ப பெருசா பேசுறார். இம்மையிலும் மறுமையிலும் அதற்கேற்ற பலனை. இதுக்கு என்ன பலன் கொடுக்க முடியும்? உனக்கு நீ ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தியா, உனக்கு ஒரு குடம் தண்ணி தாரு சொல்லி அனுப்ப வேண்டியதானே? இல்ல, அதற்கு அப்போ அதை வந்து ரொம்ப ப்ரெஷியஸா பார்க்கிறார். எதுக்கு அதை சொல்றான்னா, நமக்கு என்ன முடியுமோ கர்த்தருக்கு என்று செய்ய, எந்த நிலையில வைத்தாலும் சரி, எந்த நிலையிலும் கர்த்தருக்கு என்று. ஏங்க, ஒரு சமாரிய ஸ்திரீ அந்த ஜீவ ஊற்று யார் என்பதையும் யார் மூலம் கிடைக்கிறது என்பதையும் அறிந்ததும் குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ள போய் இயேசு அறிவித்தா. பாத்தீங்களா? அவ எந்த பைபிள் காலேஜில் படிச்சா? அவளை பார்த்தாலே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஓடுவாங்க. அவன் வார ஓடிரு. ஏன்னா ஏற்கனவே 4 பேர் கூட வாழ்ந்தவள், இப்பொழுது இருப்பவனும் அவளுக்கு புருஷன் அல்ல. இப்படிப்பட்டவ ஒரு வீட்டை கதவை தட்டினா யார் திறப்பா? மாத்திரார். பாத்தீங்களா ஆண்டவர்? இதாங்க என் ஆண்டவர். ராகா வீட்டுக்கு 2 பேர் வேவு பார்க்க போறாங்க. வேவு பார்க்க போகும்போது அந்த வீட்டுல யாரும் கிடையாது. ஏன்னா அவ யாரு? பேசி வேவு பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, இந்த கயிறை நான் இதுல கட்டி விடுறேன், நாங்க பிடிக்க வரும்போது நீ இந்த ரூமுக்குள்ள இருக்கணும். இந்த கயிறு தொங்க விட்டு இந்த ஜன்னல் இருக்கிற இந்த ரூமுக்குள்ள இருக்கணும். உனக்கு யார உள்ள வைக்க முடியுமோ உள்ள வச்சுக்கோ, உன் குடும்பத்தை சேர்த்துக்கோ. குடும்பம் எப்படிங்க சேரும்? அவ வேசி இல்ல. ஆனா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இவங்க போயிட்டு சில நாட்கள் கழித்து வருகிறார்கள். வரும்போது அந்த வீட்டுல ராகாப் மட்டும் இல்ல, ராகாவின் மொத்த குடும்பம் அங்க இருக்கு. கிருபையை பயன்படுத்துறவங்க. அவ பண்ணின பாவம் என்பது மன்னிக்க முடியும். அதாவது அந்த அர்த்தம், அவள் வேசினா என்ன? அவள் பாவம் செய்தது மட்டுமல்லாமல் அநேகரை பாவத்தில் விழ வைக்கிறவள். ஆனா அப்படிப்பட்டவளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச போது இப்ப வீட்டுக்கு கூப்பிடுறது பாவம் பண்ண அல்ல, ரட்சிக்கப்பட. அந்த வீட்டுல சுவிசேஷம் சொல்லப்படுது. வந்து பார்க்கும்போது அந்த வீட்டுல அவ மட்டும் இல்ல,
அவன் மொத்த குடும்பம் இருக்கு. அவர்கள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவில் நிலைத்திருக்கிறாங்க. ஆனா இஸ்ரவேல் குடும்பத்திலே ஒருத்தர் இருந்தான், ஆகான் என்று ஒருத்தன். அதாவது நிலைக்க வேண்டியவன் விழுந்து போனான், விழுந்து போக வேண்டியவள் நிலைத்தார். இதுதான் முந்தினோர் அநேகர் பிந்தினோர் ஆயம், பிந்தினோர் அநேகர் முந்தினோர் ஆயம். கொஞ்ச காலங்க இந்த பூமியில வாழ போகிறோம். இத்தனை வருஷத்துல நம் கர்த்தருக்கு என்ன பண்றோம், நமக்கு என்ன முடியும்? ஆண்டவர் அடியாருக்கு சொல்வது என்ன? தன் இளம் வயதுல யோசுவா நின்னா கர்த்தருக்கு எதையாவது செய்யணும்னு. யோசுவாவுக்கு முதிர் வயதானது. முதிர் வயதான போது சபையை ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதித்து அநேக காரியங்களை ஆலோசனையாகவும் எச்சரிப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் பல காரியங்களை பேசும்போது அந்த கூட்டத்தில் போல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே சேவிப்போம். நம்முடைய ஃபியூச்சர், நம்ம முதிர் வயதுல நம்முடைய சாட்சி இப்படியா இருக்கணும். நானும் என் வீட்டு. ஏன் இது எப்படி யோசுவாவே சாத்தியமாச்சுன்னா அவர் தனியா இருக்கிற நாட்கள்லயே கர்த்தருக்கு எதையாவது செய்யணும். இந்த தீ நமக்குள்ள எரிஞ்சிட்டே இருக்கணும். என்ன பண்ணலாம்? சரி, நம்ம கூட நல்ல நெருங்கி பழகிறவங்க, அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியாது. அவங்க ஒரு வருத்தத்துல வேதனையில நம்ம கிட்ட பேசும்போது ஏன் அவங்க கிட்ட ஆண்டவரை பத்தி சொல்லக்கூடாது? நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம் பிரதர், நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம் சிஸ்டர். ஆண்டவர் செய்வாங்க. ஏன் ஒரு 2 வார்த்தை? இப்படி பைபிள் ஒரு வசனம் இருக்கு, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேன். நமக்கு தான் படிக்கிறோமே, நமக்குன்னு வச்சிருக்கிறாம கொடுக்கலாமே. 2 வார்த்தை ஏன் செய்ய முடியாது? ஏங்க நம்ம அதாவது டிராக்ட் கொடுக்கறது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்குல்ல வாட்ஸ்அப்ல, அதாவது 90% மக்களும் யூஸ் பண்றோம். ஏன் ஒரு வசனம் போட முடியாது? அவங்க பார்க்கிறவங்கள பார்க்கல, அதை யாருக்காவது தடுக்க முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் ஒரு அதாவது என்னெல்லாமோ வைக்க ஆசைப்படும், ஒரு வசனம் வைக்க நமக்கு வசனம் வச்சா என்ன நினைப்பாங்க? ஆமே, ஏன் முடியாது? சேவிக்கணும் ஏதாவது வகையில். நாளைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லணும், இவன் எனக்கு பிரயோஜனமானவன். ஒனேசிமு என்கிற ஒருவன் பிலமோன் வீட்டில் தப்பு பண்ணினது நிமித்தம் ஜெயில தூக்கி போடப்படுகிறான். சுவிசேஷத்து நிமித்தம் அதே ஜெயில யார் வாரா அப்படின்னா பவுல் வாராரு. பவுல் பார்க்கும்போது இவனை நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. ஒனேசிமு இப்படி நிக்கிறான். அது ஐயா, இப்படி நீ அந்த பிலமோன் வீட்டில் என்ன கூட்டம் நடத்தும் போது நீ தான் கொட்டடிச்சிட்டு இருந்த. ஆமா, எனக்கு டீ எல்லாம் கொண்டு. என்ன பிரச்சனை? நான் இப்படி கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்புலாம் தெரியாது. பவுல் அங்க அவன்கிட்ட பேசுறார். அங்க ஒனேசிமு என்ன பண்றான் அப்படின்னா மாட்டிட்டான், டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டான். இது யார் பார்க்கிறா? பவுல் பார்க்கிறான். பவுல் இப்பொழுது பிலமோனுக்கு நிருபம் எழுதுறார். ஒரே லெட்டர் தான், ஒரே அதிகாரம் தான். எழுதும் போது சொல்லுகிறார், அவன் உனக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன், அதனால அவனை சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பவுல் என்ன பண்றாருன்னா லெட்டர் எழுதுறார். அதுதான் பிலமோனுக்கு எழுதுற நிருபம். பிரியமானவர்கள், ஏன்னா தேவராஜ்யத்துக்கு ஏதாவது வகையில பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் என கேட்கிற வயோதிபர்களானாலும் சரி, சிறு பிள்ளைகளானாலும் சரி, வாலிபர்களானாலும் சரி, பெரியவர்களானாலும் சரி, சொல்லுகிற செய்தியை கேளுங்கள். தேவராஜ்யத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வகையில பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்னும் இந்த தீபத்தை அணைய விடாமல் கர்த்தர் காத்து வருகிறார். கர்த்தரை சேவிக்கிறது, கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால் பாடுங்க. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால் யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார்.
சேவிப்பாய். ஆமென். தீர்மானம் செய்வார். பின்பற்றுகிற நிலை. இயேசுவை எத்தனை பேர் பின்பற்றுகிறோம், ஃபாலோ பண்ணுகிறோம்? யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 37, 38, 39 வசனங்களிலே யோவான் ஸ்நானன் சொல்ல கேட்டு 2 சீஷர்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள் என்று 37 சொல்லப்பட்டிருக்கிறது. 38வது வசனத்திலே இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, நாம் ஆண்ட வேலை நிறைய பார்த்துட்டு போவோம், ஆனா நம்ம நின்று திரும்பி பார்க்கணும்னா ஏதோ ஒன்று நம் கவனத்தை இழுத்திருக்கும். இயேசுவின் கவனத்தை யார் இழுப்பார்கள் தெரியுமா? சத்தம் போடுகிறவர்கள் அல்ல, கூச்சல் போடுகிறவர்கள் அல்ல. ஆமென். இயேசுவின் கவனத்தை இழுக்கிறவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்களா இருப்பீர்களே ஆனால் இயேசு நின்று திரும்பி உங்களை பார்ப்பார். அதன் அர்த்தம் என்ன? அவருடைய போக்கஸ் அவரை ஃபாலோ பண்றவங்க மேலதான் இருக்கும். இப்ப திரும்பி என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார். ஏனென்றால் இயேசுவை பின்பற்றுவதற்கு 1000 காரணங்கள் உண்டு. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை பின்பற்றினது ஒரு சுகத்துக்காக. அவளுக்கு அந்த சுகம் கிடைத்ததும் அவள் பின்னாடி போயிட்டான், அவ்வளவுதான். கானானிய ஸ்திரீ இயேசுவை பின்பற்றினது மகளுடைய வாழ்வுக்காக. மகளுக்கு வாழ்க்கை கிடைத்ததும் அவள் போய்விட்டாள். சுகத்துக்காக பின்பற்றக்கூடாத பின்பற்றலாம், ஆனா சுகத்துக்காக மட்டும் பின்பற்றுவோம் என்றால் நமக்கு வேண்டியது கிடைத்த பிறகு நாம் போய்விடுவோம். இன்னும் பாருங்கள், அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ தனக்கு வேண்டிய சுகம் கிடைத்ததும் கிடைச்சதுன்னு கூட சொல்லாம போகிறதுக்கு நின்னா. இயேசுதான் நின்று என்ன தொட்டது, யாருன்னு கேட்டதும் கூட்டத்திலிருந்து மெதுவா அம்மா உள்ள வராங்க. போன ஸ்பீட்ல வாங்கிட்டு அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு போகும்போது இயேசு நின்னுட்டார். இயேசு நின்னதும் எல்லாரும் நின்னுட்டாங்க. எல்லாரும் நின்னதும் அம்மாவுக்கு பின்னாடி போக முடியல. இல்லைன்னா இப்படி நடக்கிற மாதிரியா நிக்கலாம், மக்கள் போயிட்டு இருப்பாங்க, நம்ம அங்கேயே நின்று அப்படியே பின்னாடி போயிடும். இப்போ அப்படியே நிக்க முடியாது. ஹல்லேலூயா. சிலர் இருப்பாங்க தெரியுமா, எப்போடா எழும்புவாங்க, மெதுவா பின்னாடி போயிடலாம். எழும்பலான்னு பார்க்கும்போது யாரும் எழும்ப மாட்டாங்க. இன்னைக்கு ஏன் லாஸ்ட் பிரேயர்ல எழுப்பியே விடல, விட்டு இருந்தாலாவது போக முடியாது. ஏன்னா ஆனா அவன் வந்ததை பாருங்க, எத்தனை பேர் இடிச்சு வந்திருப்பா, எத்தனை பேர் சத்தம் போட்டுருப்பாங்க, ஏமா இடையில வந்திருக்கிறேன், எத்தனை பேர் ஆராதிக்கு எழும்பும் போது சேர தூக்கி போட்டு உக்காந்து, எத்தனை பேர் அப்படி ஒரு அம்மா கீழே விழுந்து கையெல்லாம் அடிபட்டு. ஆனா எதுக்கு? அதனாலதான் கேட்டாங்க, என்ன தேடுகிறீர்கள்? அவங்க கேட்டாங்க, ரபி எங்க தங்கி இருக்கிறீங்க? இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? வந்து, அதன் அர்த்தம் என்ன? இது அப்படியே கண்டினியூ பண்ணு, இது அப்படியே கண்டினியூ பண்ணு. நீ இம்மைக்காக மட்டும் என்னை பின்பற்றினா ஏதாவது ஒரு இடத்துல நீ ஸ்டாப் பண்ணிடுவ. ஆனா என் கூட தங்கணும்னு நீ விரும்புறேனா இதை அப்படியே கண்டினியூ பண்ணு. வந்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவர்கள் வந்து அவர் தங்கி இருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, நான் நினைச்சது கிடைச்சாலும் கிடைக்காம போனாலும் இயேசுவை பின்பற்றுவதை நான் விடாமல் தொடருவேன் என்றால் நான் அந்த உறவை கனப்படுத்துகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து என்ன நிலை தெரியுமா? நாடுகிற நிலை. நாடுகிற நிலைன்னா டிபெண்ட் பண்ணி இருக்கணும், சார்ந்து இருக்கணும். எல்லாம் ஒன்றும் இல்லாம நம்ம சார்ந்திருப்போம், ஒண்ணுமே நமக்கு இல்லைன்னா சார்ந்திருப்போம். எல்லாம் கிடைக்கும் போது போயிடும். அந்த இளையகுமாரனை போல, இளையகுமாரன் பாருங்க, தனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கிறது வரை அப்பாவை சார்ந்திருக்கிறான். ஆனா மூத்த குமாரனை பாருங்க, தனக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்த பிறகும் அப்பாவை தான் சார்ந்திருக்கிறான். எனவே மூத்த குமாரன், இளைய குமாரன் கேட்ட சாட்சி வேற, மூத்த குமாரன் கேட்ட சாட்சி வேற. நாம இந்த 2 சாட்சியும் கேட்க வேண்டும். ஒரு சாட்சியை ரட்சிக்கப்படும் போதே கேட்டு விட்டோம். என்ன சாட்சி? இவன் மரித்தான், இப்பொழுது உயிர் தெழுந்தான். இவன் காணாமல் போனான், இப்பொழுது. இந்த சாட்சி நம்ம எல்லாருமே கேட்டாச்சு. ஆனா இன்னும் ஒரு சாட்சி கேட்கவே இல்லை. என்ன சாட்சி தெரியுமா? மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். எத்தனை பேர் இந்த சாட்சி கேட்க விரும்புறீங்க? ஆமென். சிலர்
ஏக்கத்துல உடனே கை தூக்குனீங்க. சிலர் கையை தூக்க முடியல, வலது புறம் இடது புறம் இருக்கிறாங்க. சிலர் எதுக்கு தூக்க சொல்றாங்க? ஆமென். இந்த சாட்சி கேட்கணும். மகனே, நீ எப்போதும், அதாவது சில சாட்சிகள் இருக்குல்ல, மோசே ஆரோனையும் மிரியாம கூட்டு, இவ்வாறு என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. உனக்கு தெரியாததை நான் சொல்றேன் ஆரோனே, நீ அண்ணன் தானே, நீ அக்கா தானே, உங்களுக்கு தெரிந்த மோசை விட உங்களுக்கு தெரியாத மோசை உண்டு. ஒரு அண்ணனா ஒரு அக்காவா உங்களுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு அவனை தெரியும். அவன் யார் தெரியுமா? என்னுடைய சாயலை காண்கிறான். என்ன சாட்சிங்க! கடைசி வரை கர்த்தரை ஒருவன் சார்ந்து இருக்கணும். எல்லாமே யாக்கோபு சுத்தி பிள்ளைங்க பேர பிள்ளைங்க இருந்தாலும் அவன் தன் கோலின் மேல் சாய்ந்து கொண்டு அது எதை காண்பிக்கிறானா? எனக்கு அவர்தான், எனக்கு அவர்தான். நாடுகிற அனுபவம். அடுத்தது பணிந்து கொள்ளுகிற, பணிந்து கொள்ளுகிற. கர்த்தரை பணிந்து கொள்ளும் போது எந்த அளவுக்கு கர்த்தரை உயர்த்த முடியுமோ உயர்த்தணும், எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்த முடியுமோ தாழ்த்தணும். நான் கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தர் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார், கர்த்தரை எவ்வளவு என்னால உயர்த்த முடியும், இது ஒண்ணுதான் நமக்குள்ளே ஓடிட்டே இருக்கணும். நமக்கு பிடிச்ச பாட்டு பாடுறாங்களா, அப்படி எவ்வளவுக்கு நான் அவரை உயர்த்த முடியும், இன்னும் என்னால லிஃப்ட் பண்ண முடியுமா ஆண்டவரை, இன்னும் அவரை துதிக்க முடியுமா, இன்னும் அவரை பிரைஸ் பண்ண முடியுமா, இந்த எண்ணம் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். காரணம், அவர் ஒருவரே எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரராயிருக்கிறார். இந்த நிலையை இஸ்ரவேலர் விட்டு மற்ற காரியங்களை நேசிக்கவும் சேவிக்கவும் பின்பற்றவும் நாடவும் பணியவும் ஆரம்பித்தார்கள். கிளையாத்திலே பிசின் தைலம் இருந்தும் குணமாகவில்லை. இந்த பிசின் தைலத்தை கர்த்தர் ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகள் கையிலே கொடுக்க அவர்களும் பின்னாட்களிலே எப்படி மாறினார்கள் என்றால், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 22வது அதிகாரம் 26வது வசனம் 28வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 26 வாசியுங்கள். அதன் ஆசாரியர் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளது பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன். பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தம் இல்லாததற்கு வித்தியாசம் உண்டு. காலங்கள் மாறலாங்க. மனசாட்சி காலம் முடிந்தது, நியாயப்பிரமாண காலம் முடிந்தது. இப்பொழுது சபையின் காலம், கிருபையின் காலம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலமும் முடியும். அடுத்து உபத்திரவ காலம் வரும், மகா உபத்திரவ காலம் வரும், 1000 வருஷ அரசாட்சி காலம் வரும், நித்திய காலம் வரும். இப்படி எத்தனை காலம் மாறினாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இது மாற்றம் இல்லாத பிரமாணம். வித்தியாசத்தை காட்டல. அப்போ ரண வைத்தியனாய் வைத்த ஆசாரியர்கள் அதை தவறினார்கள். தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 28வது வசனம். அதன் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தர் உரைத்தார் என்றும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்றும் சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்து பூசுகிறார்கள். பூசும் போது பூசினது மாதிரி தெரியும், அடுத்த நாள் பார்த்தா அதே நிலைமை. கேட்கும் போது நல்லா இருக்கும், ஆனா வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை. அதனாலதான் கர்த்தர் 30 சொல்லுகிறார், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காண. ஒரு ரண வைத்தியன் இல்ல. ரண வைத்தியர்களா இருக்க வேண்டியவர்கள் இருக்க வேண்டிய பிரகாரம் இல்லை. கொடுக்கப்பட்ட வார்த்தையை, கொடுக்கப்பட்ட மருந்து அப்படியே கொடுக்கல. தாங்க முடியல. இப்பொழுது ஜனத்தின் நிலைமை எப்படி இருக்கிறது? ஏசாயா 1வது அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 1:5-6 வசனங்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்?
அதிகம் அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயம் எல்லாம் பலட்சியமுமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அதிலே சுகமில்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. பார்க்கிறார், ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லை. பாபிலோனை விட்டுட்டீங்க, அப்படி சீயோன் குமாரத்தை விட போறீங்களா ஆண்டவரே? மது ஜனத்தை விட போறீங்களா ஆண்டவரே? இல்ல. கர்த்தர் ஏற்கனவே பிராமிஸ் பண்ணி இருக்கிறார். என்ன? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இஸ்ரவேலர்கள் உறவு இழந்து எல்லா சௌக்கியத்தை இழந்து பாவம் பலத்து போய் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் மனம் திரும்புதல் என்கிற அனுபவத்தை விட்டு தூரம் போய் இப்பொழுது காலம் இருண்ட காலமா இருக்கிறது. சகரியா மல்கியா தீர்க்கதரிசிகள் தொடங்கி முடிந்த அந்த அவங்க நாட்கள் முடிந்த பிறகு 400 ஆண்டுகள் இருண்ட காலம். ஆராதனை எல்லாம் நடந்துட்டு இருக்கும், ஆனா வெளிப்பாடு இல்லை, கர்த்தருடைய இடைப்படுதல் இல்லை. எனவேதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சகரியா என்கிற தேவ மனிதன் யோவான் ஸ்நானனுடைய தகப்பன் மகா பரிசுத்த ஸ்தலத்துல போய் தூபம் காட்டும் போது கர்த்தருடைய தூதன் அங்க வந்து நின்னதும் அவருக்கு என்ன ஆயிட்டு? பயந்தான் இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் இதுவரை நடந்து கொஞ்ச காலம் ஆச்சு. மோசே நாட்கள் அப்படி இல்லை, இது ரெகுலரா நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ இது நடந்து ரொம்ப நாளானதுலாம் திடீர்னு தூதன் வந்து நின்னதும் இது நாங்க எதிர்பார்க்கவே. ஆமா, நம்ம அப்படிதான் கூப்பிடும், வாரும் ஐயா, இப்போ வாரும். வந்ததும் நாங்க எதிர்பார்க்கலாண்டவரே, நீங்க இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு. ஆமா, இந்த நேரத்துல தான் நம்முடைய காயங்களை ஆற்றுகிற ரண வைத்தியன் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகள் அதை செய்ய தவறினார்கள். இயேசு சொன்னார், எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒருவன் வழி பிரயாணமாய் போகிறான், அவன் கள்ளர் கையில் அகப்பட்டு அவனை குற்றுயிராக்கி தூக்கி போட்டு விட்டார்கள். கொஞ்சம் உயிர் இருக்கிறது. இப்பொழுது ரண வைத்தியனா இருக்க வேண்டிய ஆசாரியன் வருகிறான். வந்து அவன் பக்கமாய் விலகி போகிறான். லேவியன் வருகிறான், வந்து விலகி போகிறான். ஆமென், ஆமென். இனி எதிர்பார்ப்பு அவ்வளவு நஷ்டமான இடத்துல இதோ ஒருவர் வருகிறார். ஒரு நல்ல சமாரியன் அங்கே வருகிறார். அங்கே வந்து அவனை கண்டு அவன் மேல் மனது உருகி அவன் காயங்களில் எண்ணெய் வார்த்து, என்னை கேட்கிற சபையே, பிசின் தைலம் இல்ல, ரண வைத்தியன் இல்லை என்றல்ல இந்த செய்தியை முடிக்க போகிறது. நமக்கு ஒரு ரண வைத்தியன் இருக்கிறார். நம் காயங்களை ஆற்றுகிறவர் இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சுய வாகனத்தில் ஏற்றி அவனை சத்திரத்தில் கொண்டு வருகிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார். சத்திரத்திலே கொண்டு வந்து அங்கே இருக்கிற அதை பராமரிக்கிறவன் கையில இவர் கொடுக்கிறார். இவர் கொடுக்கிறத வச்சுதான் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு இந்த செய்தியை சொல்லுகிறேன். இங்கிருந்து நாங்க ஏதோ கொடுக்கல, எல்லாம் கொடுக்கிறவர் கர்த்தர், எல்லாவற்றையும் தருகிறவர் கர்த்தர். எனவே எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கே. ஹalleluya. ஐயோ, இவங்க ஜெபம் பண்ணாங்க, நடந்துச்சு, இவங்க பாஸ் கொடுக்கிறது ஃபுல்லா அவரு. ஆனா அவர் கையில கொடுத்து நீ கொடுங்கிறார். கொடுக்கிறது ஃபுல்லா உன்னை வழியில கண்டது அவர். சத்திரத்தில் பராமரிக்கிறவன் கிடையாது. நாங்க வந்திருந்தா கூட விலகி போயிருப்போம். கர்த்தர் விலகல்ல. உன்னை கண்டவர் அவர், உன்மேல் மனதுருகிறவர் அவர், உன்னை தூக்கி எடுத்தவர் அவர், உன்னை கழுவினவர் அவர், உன்னை கொண்டு சேர்த்தவர் அவர். எனவே கிறிஸ்துவை கொண்டாடுங்கள். செலிப்ரேட் ஜீசஸ். ஹalleluya. சொல்லிவிட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் வருவேன், நீ இதை வச்சு பராமரி, நான் வருவேன். கர்த்தர் நம்மை அவருடைய மந்தையிலே சேர்த்திருக்கிறார்.
திரும்ப வருவார். சபையை நீ சொஸ்தம் அடையணும். அதுக்குள்ள அவர் திரும்ப வரும்போது நீ திரும்பி அந்த வழி அருகே கிடக்க கூடாது, திருப்பி அந்த பாவ சேற்றில் இருக்க கூடாது, திரும்பி அந்த பண்டிகை கூட்டத்தில் நீ இருக்க கூடாது. கர்த்தர் உன்னை கழுவி சுத்திகரித்து கொண்டு வந்திருக்கிறார். கீழையாத்திலே ரண வைத்தியன் உண்டு, பிசின் தைலம் உண்டு. சபையே சொஸ்தமடை, கர்த்தர் சீக்கிரம் வர போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹalleluya. அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு, ஆமென். அவர் பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, ஹalleluya. எதுல உங்களால குணப்பட முடியல அப்ப பாதத்துல விழுந்துருங்க. இது இவ்வளவுதான், இது குணப்படாது, இதெல்லாம் மாறவே அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க விலகி போயிடாதீங்க. தேசத்தில் குறைவுபட துவங்கின போது, ஒரு 5 மினிட்ஸ்ல முடிக்கிறேன், குறைவுபட துவங்கின போது அந்த இளையகுமாரனுக்கு தகப்பன் வீட்டுக்கு போகணும்னே தோணல. அவன் மீண்டும் தூரமாய் தான் போகிறான். இன்னைக்கு இப்படி பயணிக்கிறவர்கள் தான் அதிகம். ஒரு உணர்வை கர்த்தர் தருவாராக. இன்னும் கர்த்தர் விழுந்த பிறகு வாழ வைக்கிறார்னா கர்த்தர் நம்மை எழுப்பிவிட சித்தமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு அவர் வரும்போது அவர் நம்மை எந்த நிலையில் வைத்தாரோ, அவர் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி அப்படி வச்சுட்டு போயிருக்கிறார். வரும்போது நிக்கணும், அப்பா வரவேற்க நிக்கணும். ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே, ஆனந்தமே இந்த பாதலத்தில், இந்த பாதலத்தில் இந்த பாதலத்தில் இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். க்ளோரி அல்லேலூயா. கூட்டத்தில் நாம் நல்ல கையை தட்டி, சின்ன பிள்ளைங்க எல்லாம் கையை தட்டி, ஆமென். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், நம்முடைய ரண வைத்தியன் நம்மை குணமாக்கினவர், நம்மை சேர்த்தவர், மகிமையில் அவரோடு நான் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு, வசனமாவேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாவேலியாலே காக்கப்பட்டு, ஆமென். கரை நிறையற்ற பரிசுத்தரோடு, கரை நிறையற்ற பரிசுத்தரோடு ஏழையாம் பொன்வீதியில் உலாவிடுவே, ஏழையாம் பொன்வீதியில் முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன், முற்கிரீடம் சூட்டினால் புகழ்ந்திடுவே, முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன், முற்கிரீடம் சூட்டினாலோ ஹல்லேலூயா. வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, ஆமென். ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்கள். எத்தனை பேர் சொல்லுவீங்க, என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுவது, எந்த பாக்கியவில்லை நிலைக்கையிலே, என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுவதே, எந்த பாக்கியவில்லை. ஹல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு. ஆகாய காலம் என்று உலகிடுவோம், ஏழைய நாவல் என்று திண்டிடுவோம்,
ஆகாய காலம் என்று முழங்கிடும். Glory. அப்பா அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறார். அப்பா என் கண்ணீர் என்று கூடரா ஹந்தரா லகதரா ஹந்தரா. இந்த இயேசு ராஜாவை, இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தேன். ஆமென். Glory. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். கடைசி அவர் வரும் நாளினில், அவர் வரும் நாளினில் அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் நல்ல கையை தட்டி ஆமென். அவர் சமூகமதில் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் எந்த உள்ளத்தில் நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் வைத்தியரே, எங்களை சொஸ்தப்படுத்துகிறவரே, சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொன்னவரே, ரெண்டு கைகளை அப்படியே உயர்த்தி நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு அப்பா. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாய் உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க வைத்த அன்புக்காய் நன்றி. எங்களோடு பேசினீர், எங்கள் பரம வைத்தியர் நீர், எங்களை சொஸ்தமாக்கும் ஆண்டவரே. ஔஷத மருந்து உம்மிடத்தில் இருக்கிறதப்பா. உம்மால் நாங்கள் சுகமானோம், உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் ஆண்டவரே. எங்களுக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை எல்லா நிலையிலும் நீர் தந்து உமக்காய் வைத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும் ஆசீர்வாதியும் இந்த வாரம் ஒவ்வொருவருக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். கையின் கிரியைகளை ஆசீர்வதியும். போக்கில் வரத்தில் விசேஷமாய் காத்துக்கொள்ளும். குறைவில்லாமல் நடத்தும் ஆண்டவரே. உம்மை நேசிக்க, உம்மை சேவிக்க, உம்மை பின்பற்ற, உம்மை நாடி நிற்க ஆண்டவரே, உம்மை பணிந்து கொள்ள இந்த அனுபவத்தில் எங்களை நடத்தி நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த உறவை நாங்கள் எவ்விதத்திலும் கனவீனப்படுத்தாமல் கனப்படுத்த எங்களுக்கு கிருபை தருவீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை கனம் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.